இவன் எதுக்கு வந்தான்? இப்ப சத்யன் வெளியே வருவானா வரமாட்டானா? சத்யா, சத்யா, என்னாச்சு ராம்? தூக்க மாத்திரை கொடுத்தாங்களா இல்ல பாய்சன் கொடுத்து கொண்டுட்டாங்களா? செய்வாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. விட மாட்டேன், நான் யாருன்னு காட்டுறேன். தூக்க மாத்திர விஷயம் உங்களுக்கு யார் சொன்னது? துரதான் சொன்னார். மாமா உளறிட்டாரா? ராம், எதுக்கு அப்ப வெயிட் பண்ணணும்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் மீரா உயிருக்கு ஆபத்து. வாங்க போலாம். சத்யா, ஆவேசப்படாதீங்க. நம்ம போக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு. ஐயோ ராம், என்ன பேசுறீங்க ராம்? மீரா எங்க இருக்கா, எப்படி இருக்கானே தெரியல. எதுக்கு இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனோம்? போய் அங்க என்ன பண்ணுவோம்? எனக்கு புரியுது சத்யா, பட் சீதா பாத்துப்பா. சீதா எப்படியும் மீராவை கூட்டிட்டு வந்துடுவா. மீராவோட தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வருவேன்னு சொல்லியிருக்கா. ப்ளீஸ் இரிட்டேட் பண்ணாதீங்க. கொஞ்சமாவது சென்ஸோட பேசுங்க. ராம், மேரேஜ் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். முதல்ல மீராவை காப்பாத்தணும். மீரா கண்டிஷனே தெரியாம அவளை கல்யாணம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? நானும் இப்படிதான் கோவப்பட்டேன். மீரா உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சீதா நம்புறா. சீதா ஏதோ பிளான் வச்சிருக்கா. சீதாவை நம்புங்க ப்ளீஸ். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு மீரா வருவாங்க. சீதா கூட்டிட்டு வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நம்புங்க. இந்த பாருங்க, மீராக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒருத்தரையும் நான் விட மாட்டேன். மொத்த குடும்பத்தையும் எரிச்சு கொன்னுடுவேன். அதுதான் நடக்க போகுது. அதுதான் நடக்கும். சத்யன் கிளம்பிட்டானா? ஏன் இன்னும் வீடியோ வரவே இல்லை? அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம், ராம் வந்திருக்கான். ராம் வந்திருக்கானா? ராமா? அவன் எதுக்கு அங்க? எஸ், உள்ளதான் போயிருக்கான். 2 பேரும் உள்ளதா இருக்காங்க, இன்னும் வெளியே வரல. இது பாரு விஷால், எது பண்ணாலும் ராமுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. மைண்ட் இட். நான் சொல்லிட்டேன் இப்பவே. ஓகே மேடம், வெளியே வருவாங்கள, நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன். சத்தியம் கூட எவன் வந்தாலும் அவனை நான் அடிச்சு தூக்குவேன். சொல்ல போனா ராம் என் மேலேயே கை வச்சிட்டான். அவனும் என் எதிரி தான். ராம் சத்யனை பார்க்க போயிருக்கான். ஏய், அவன் எதுக்கு அங்க போனான்? என்ன டென்ஷன் பண்றதே இவங்க வேலையா போச்சு. விடு மகா, அவங்க என்ன பிளான் பண்ணாலும் விஷால் பாத்துப்பான். நாம ஒண்ணு பிளான் பண்ணா அதுவா ஒண்ணு நடக்குது. எரிச்சலா இருக்கு. வா மகா, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு வேண்டுதல் வைக்கலாம். வா மகா, வாங்க போலாம். வா மகா. சீதா, பாத்தியா? கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. வாக்கிங் போனவங்கலாம் எப்ப வந்தாங்க? எப்படி ரெடி ஆனாங்க? ஒண்ணுமே தெரியலையே. வாங்க போய் கேப்போம். இங்க பாருங்க, மீராக்கா எங்க? உயிரோட வச்சிருக்கியலா இல்ல கொன்னுட்டியலா? சொல்லுங்க, மீராக்கா எங்க? ஏய், சாமி கும்பிட்டு இருக்கோம். தப்பு பண்ணிட்டு சாமி கும்பிட்டா எல்லாம் சரியாயிருமா? ஏய், மரியாதையா என்னன்னு சொல்லு. காலங்கத்தாலே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. மீராக்கா எங்க? என்ன கேக்குறா இவ? ஏய், எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? மீரா என்ன குழந்தையா? காணாம போறதுக்கு? இல்ல சத்யன் கூட ஓடி போயிட்டாளா? மகா, ஸ்மார்ட்டா நடிக்காத. நைட்டு தூக்க மாத்திரை போட்டு
தூங்க வச்சு கிட்னாப் பண்ணது தெரியும். தூக்க மாத்திரையா? என்ன சொல்ற நீ? உங்க சில்லு வண்டுக மொத்தத்தையும் கக்கிட்டாங்க. மரியாதைய காப்பாத்திக்கணும்னா மீராக்கா இங்க வந்தாகணும். ஏய், எங்களை விட மீரா உனக்கு சொந்தமா? நீங்க மீராக்காக்கு சொந்த அண்ணன் தானே? இது வரைக்கும் அவங்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல இனிமேதான் என்ன பண்ண போறிய? சின்ன பொண்ணு கிட்ட தூக்க மாத்திரை கொடுத்து பால்ல கலக்க வச்சிருக்கீங்க. இப்போ மீராக்கா வந்தாகணும், இல்ல போலீஸ் கேஸ் தான். அங்கிள், அது என்ன செக்ஷன் அது? ஏய், பார்த்து பேசு. ட்ரக்ஸ் மட்டும் தான் கடத்துவியன்னு நினைச்சேன், ஆளையும் கடத்துவியன்னு இப்பதான் தெரிஞ்சது. ஏய், எவ்வளவு திமிரு உனக்கு? ஏன் நிறுத்திட்டிய? நல்ல குடும்பம், ரொம்ப நல்ல நாகரிகமான குடும்பம். பொம்பளை மேல கையோங்கறிய? சி, மீராக்கா எங்க? சத்தியனை பிடிக்காம வேற எவன் கூடயாவது ஓடி போயிருப்பான். வேணா, அவங்கள பத்தி தப்பா பேசாதீய, அப்புறம் நான் கொலைகாரி ஆயிருவேன். என்ன இப்ப என்ன எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? சொல்றது மட்டும் இல்ல, செஞ்சும் காட்டுவேன். மரியாதையா உண்மையை சொல்லிருக்க. சொல்லிடுங்க, இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் தான். மீண்டும் சிறை பேப்பர்ல எல்லாம் வரும். உதப்படாம போயிடு, ஒழுங்கா போயிடு. ஏன் கோவப்படுதிய? உங்களுக்கு தான் ஜெயிலு பழகி போயிருச்சு. ஏய், மரியாதையா பேசு. பண்றதெல்லாம் கேவலம், அசிங்கம், கிரிமினல் வேலை. இதுல மரியாதை வேற கேக்குதா? ஓடு மகா. எப்படி சொன்ன? என்ன பேச்சு? உன் திமிர ஊர்ல வச்சுக்கோ, இங்கெல்லாம் அது வேலை செய்யாது. ஹேய், போலீஸ் கிட்ட போவியா? போ, எங்க வேணாலும் போய்க்க. நீதான் மீராவை கடத்துனன்னு சொல்லி நம்ப வச்சிருவோம். கை வைக்க வேண்டாம் நினைச்சா ஓவரா ஆட்டம் போடுற. எங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருடி? நீ யாரு? நான் யாரா வேணா இருக்கேன், நல்லா கேட்டுக்கோங்க. மீராக்காவை கடத்திட்டா கல்யாணம் நின்னு போகாது. குறிப்பிட்ட அதே நேரத்துல மீராக்கா சத்யா கல்யாணம் நடக்கும். நடத்தி காட்டுவேன். அப்படி நடத்தல நான் சீதா இல்ல. பிளான் பண்ணி வச்சாலும் அது அந்த சீதாக்கு தெரியுது. எல்லாம் இவங்க ஒளறி வச்சதுனாலதான் இந்த பிரச்சனையே. வரட்டும். ஏய், இங்க வாங்க வாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அழுதா நான் விட்டுருவேனா? அறிவிருக்கா? அறிவிருக்கான்னு கேக்குறேன். ஏண்டி, மீராவுக்கு பால்ல ஸ்லீப்பிங் டோஸ் கலந்தத சீதா கிட்ட எதுக்கு சொன்னீங்க? சீதா நம்ம எதிரின்னு தெரியாதா உங்களுக்கு? சாதாரண எதிரி இல்ல, ரொம்ப டேஞ்சர். அவகிட்ட போய் உளறி வச்சிருக்கீங்க.
எதுவும் தெரியாம பேசாதீங்கப்பா. ராமண்ணா ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு வந்து எங்களை என்னம்மா அடிச்சாரு தெரியுமா? அடிச்சானா? 3 பேரையும் அடிச்சாரு. எல்லாத்துக்கும் அவதான் காரணம். பெரியப்பா, ராமண்ணன் இப்ப அண்ணனாவே இல்ல. எப்படி அடிக்கிறாரு தெரியுமா? மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு பெரியப்பா. சித்தி, ராமண்ண உங்க கண்ட்ரோல்ல இல்ல, சீதா கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு. தங்கச்சிங்கன்னு கூட பார்க்காம கை கால் உடம்புன்னு எல்லா இடத்துலயும் அடி அடின்னு அடிச்சுட்டாரு சித்தி. கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. இப்படி அடிச்சா நாங்க சொல்லாம என்ன சித்தி பண்றது? ஆஹா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ராம் போக்கு சுத்தமா சரியில்லை. கண்டிப்பா நாளைக்கு எம்எல்ஏ கை வச்சாலும் வைப்பான். சீதா சொன்னா போதும், அவன் என்ன கூட அடிப்பான். அதுக்கு முன்னால அவருக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. மீராவுக்கு தூக்க மாத்திரை கொடுத்தது இப்ப சீதாவுக்கு தெரிஞ்சு போச்சு. மீராவை காப்பாத்த அவ ஏதாவது பண்ணுவா. இந்த நேரத்துல நீங்க தேவையில்லாம சண்டை போட வேண்டாம். நான் சீதா கிட்ட எதுவும் பேச போறது இல்ல, ராம் கிட்ட தான் பேசணும். சொன்னா கேளுங்க. ராம் இங்க இல்ல, சத்யன் வீட்டுக்கு போயிட்டான். சீதா சும்மா இல்லங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. 2 பேருக்கு இப்ப என்னாச்சு? ஏன் முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீரா இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? நாங்க முட்டாளாவே இருக்கோம், ஆனா சீதா முட்டாள் இல்ல. அவ ஏதோ பிளான் பண்றா. இது எதுவுமே தெரியாம நீங்க ராம் கூட சண்டை போட போறீங்கறீங்க. முதல்ல நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். நிறுத்தி மீராவா அந்த விஷாலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு காட்டலாம். முதல்ல அவனை கண்டிக்கணும். இப்ப ஏதாவது பண்ணீங்க ரொம்ப நல்லதா போச்சுன்னு சீதா அவனை கூட்டிட்டு போயிடுவா. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஊருக்கு தேடி போய் கெஞ்சி கூட்டிட்டு வருவீங்களா? தையக்காரி என்ன பண்றான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே அவ இவ்ளோ நேரத்துக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கணும். அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா சம்திங் இஸ் ராங். அவ எதுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அது என்னன்னு தான் எனக்கு புரியல. தயவு செஞ்சு நீங்க இப்ப போய் அவசரப்படாதீங்க. மகா, இது நம்ம கௌரவ பிரச்சனை, ஈகோ சம்பந்தப்பட்டது. சீதாவை ஜெயிக்க விட்டுறாதீங்க. அவ ஜெயிக்க கூடாது, ஜெயிக்கவே கூடாது. அத நான் பாத்துக்கிறேங்க, நீங்க அவசரப்படாதீங்க. ஏய், இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? காலேஜுக்கு நேரமாச்சு, போய் ரெடி ஆகுங்க, நான் டிராப் பண்றேன். போங்க. சீதா, இப்படியே உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். மீராவை கடத்திட்டாங்க, கேட்க போன எங்களை அடிச்சிட்டாங்கன்னு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கொடுக்கலாம். கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? கடத்தி கொன்னுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மொத்த பேரையும் தூக்குவாங்க, தூக்கி லாடம் கட்டுவாங்க. லாடம் கட்டணும், எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். சரி. என்ன சீதா, சரின்னு சாதாரணமா சொல்ற? ஏற்கனவே ட்ரக்ஸ் ஃபேமிலின்னு பேர் எடுத்தாச்சு. இப்போ கொலகார ஃபேமிலின்னு பேர் வரும். பரவாயில்லையா? வரட்டும், அதனால என்ன தப்பு? நீங்களும் நானும் இதே ஃபேமிலி தான். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. வேணாம் சீதா, நான் எதுவும் சொல்லல, நீயே முடிவெடு. அநேகமா முடிவோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லு. இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். எந்த மாதிரி? முதல்ல மீராக்காவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சத்யாக்கும் மீராக்காவுக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? அவங்க என்ன பண்ணுதாங்களோ அதையே நாமளும் பண்ணணும். புரியலையே சீதா, பால்ல தூக்க மாத்திரை போடணுமா? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அதே பண்ணணும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? நான் டென்ஷன்ல இருக்கேன், ரத்தம் மண்டைக்கு ஏறுது. மீராக்காவை கடத்தினாங்கல்ல, அதே மாதிரி அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரையும் நாம கடத்தணும்.
அத நீங்க தான் செய்யணும். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? அவங்கள வச்சு உங்களால இதை செய்ய முடியுமா? தைரியமா பண்ணணும். நீங்க தான் கேப்டனா இருந்து சாதிக்கணும். ஆள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. டெய்லி பார்ல தண்ணி அடிக்கிற பல கேடிகள்லாம் எனக்கு ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. அவங்கள வச்சு தூக்கிடலாம். ஐ கேன் டூ இட். அங்கிள், இது விளையாட்டு இல்ல. மிஸ் ஆச்சுன்னா மீராக்கா வாழ்க்கையே போயிடும். தெளிவா சொல்லுங்க, உங்களால முடியுமா முடியாதா? சீதா, மகாலட்சுமி என்னோட ஜென்ம விரோதி. என் வைஃபும் மகளும் செத்து போக மகாலட்சுமி தான் காரணம். மகாலட்சுமிக்கு எதிரா இந்த குடும்பம் நல்லா இருக்க, மீராவுக்கு நல்ல வாழ்க்கை அமைய நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னால முடியும் சீதா, என்ன நம்பு. இது சத்தியம். ஓகே, உங்களை நான் நம்புறேன். கடத்தும் போது உங்க முகம் தெரியக்கூடாது. கூட ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க. கடத்தல் பண்ணும்போது நீங்க யாரும் குடிச்சிருக்க கூடாது. பசங்களை தொடக்கூடாது. கடத்தி அவங்கள கார்லயே வச்சுக்கணும். எங்கேயும் போக வேண்டாம். ஐ அக்ரி. நெக்ஸ்ட். சேது அங்கிள் போன்ல இருந்ததே நீங்க பேசணும். வேற போனை யூஸ் பண்ண வேணாம். நைஸ். காலேஜுக்கு போற வழியில நீங்க வெயிட் பண்ணுங்க. பசங்க காலேஜுக்கு புறப்பட்டதும் நான் இன்ஃபார்ம் பண்ணுதேன். பிசிறு இல்லாம சக்சஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, நான் கிளம்பட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், குரலை மாத்தி பேசணும். பசங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியக்கூடாது. 1 மினிட். ஹலோ மகாலட்சுமி, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியும். எப்படி சீதா? ஓகேயா? சூப்பர். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். அங்கிள், போகும்போது மறக்காம அந்த மங்கி குல்லாவை எடுத்துட்டு போங்க. அந்த குரங்குள்ளா தானே எடுத்துட்டு போறேன். வெற்றி நம்மதே. முத்தாரம்மா, அங்கிளுக்குள்ள புகுந்து நீதான் நல்லபடியா எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும். சார், என்ன சார் இப்படி பண்றான்? அவன் வெளியில வருவானா மாட்டான்? அவன் ஏய், வருவான். பேசி முடிச்சிட்டு வருவான். கொஞ்சம் அமைதியா இரு. நானே டென்ஷன் பார்ட்டி, நீ வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. அண்ணே, உள்ள போயிடலாமா? எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? ஏய், வேலன் வந்தா காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அமைதியா இரு. டென்ஷன் பண்ணிக்க, முதல்ல உங்களை போடுவேன். சொல்லு சீதா, என்னாச்சு? பாஸ், ஆபரேஷன் ஸ்டார்ட்ஸ். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. மீராக்கா கிடைச்சிருவாங்க. நீங்க அங்கிருந்து கிளம்பி மாலை ஆர்டர் கொடுத்துருக்கோம்ல, அதை போய் வாங்கிக்கிட்டு நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருங்க. நான், மீராக்கா, அர்ச்சனா, மகா, உங்க அப்பா, சேது அங்கிள் எல்லாரும் சரியான நேரத்துக்கு அங்க வந்துருந்தோம். என்னால நம்ப முடியல. எப்படி உன்னால முடியுது? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் பாஸ். இப்போ நம்ம தாடி அங்கிளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ. என்னது? மாமாவா? சீதா, ஏதாவது லூசுத்தனமா பண்ணி பிரச்சனையை பெருசு பண்ணிட போறாரு. சீதா, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அங்கதான் இருக்கும். எங்கேயும் போகாது. மேரேஜை எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சொன்னா கேளுங்க. நான் சொல்றத நீங்க கேளுங்க சத்யா. வாக்கு கொடுத்திருக்கிய, மறந்துடாதீங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும். மீராக்கா கல்யாண பொண்ணு அலங்காரத்தோட அங்க வருவாங்க. மாப்பிள்ள சார், நீங்க பட்டு வேட்டி சட்டையில சும்மா ஜம்முன்னு இருக்கணும். சரியா? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு சத்யா. சீதா கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சீதா பிளான் பண்ணா கண்டிப்பா சரியாகும். சக்சஸ் தான். நோ டென்ஷன், ரிலாக்ஸ். டைம் வேஸ்ட் பண்ணாம போய் பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டுடுவாங்க. எல்லாம் மீரா அவ்வளவுதான். இந்த
ரெஜிஸ்டர் மேரேஜ் 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? என்னமோ பண்ணி தொலைங்க. என்ன மகா இருக்காளா? இல்லக்கா, அந்த தையக்காரி எங்க போனானே தெரியல. அந்த தையல்காரியோட ஸ்பை கிட்ட கேட்டா தெரியும். ஏ செல்வி, செல்வி எங்க போயிட்டாங்க? மகா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருப்பாளோ? ட்ரக்ஸ் கேஸ் மாதிரி இது கிட்னாப் கேஸா? அக்கா இல்ல, நமக்கு நேரம் வேற சரியில்லையே மகா. பேப்பர்ல போட்டாலும் போட்டுருவாங்க. நீங்க வேற. அந்த ரூம்குள்ள ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குல்ல, வாங்க பார்க்கலாம். மீரா இருக்கிற இடம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சா? வாய்ப்பே இல்ல. ஆனா எப்படி இவ்ளோ ஜாலியா இருக்க முடியுது இவளால? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சீதாமா, மீராமா இல்லாம எப்படி பதிவு திருமணம் பண்ணுவீங்க? மீராக்கா இல்லாம எப்படி பண்ண முடியும்? அதாமா நானும் கேக்குறேன். மீராக்கா அங்க வருவாங்க. சரியான நேரத்துல மீராக்கா வந்துருவாங்க. எப்படி எப்படி அவ வருவா? பைத்தியமா இவ? மீரா எப்படி வருவா? எப்படின்னு நான் போய் அந்த தையல்காரி கிட்ட கேட்கவா? வேணாமா? ஆமா வேண்டாம். அக்கா, அவ பைத்தியமா இல்ல நாம பைத்தியமா? எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. என்ன டவுட்? நான் தான் சொன்னனே, அந்த தையல்காரி நம்ம கிட்ட சிக்கல, நாம தான் அவகிட்ட சிக்கிருக்கோன்னு. அது உண்மைதான். அக்கா, மீரா இருக்காளான்னு பார்க்கலாம். வாங்க மாடிக்கு போலாம். சரி வா.